ஸ்ரீ குருப்யோ நமஹா. வீண் பழிகள் விலகிட அபிராமி அந்தாதியின் இந்த 45வது பாடலை நாம் பாட வேண்டும். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தாருளரோ இளரோ அப்பரிச்சடியேன் கண்டு செய்தாலது கைதவமோ அன்றி செய்தவமோ மீண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை என்றே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உளரோ இவரோ என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் பக்தி இல்லாதவர்கள் மட்டும் வழிபடாமல் இல்லை, பக்தி முதிர்ந்த ஞானிகளும் வழிபடுவதில்லை. ஆகவே இவர்களுக்கு அம்பாள் அருள் புரியறதுக்கு தவறினதில்லை. இவர்களைப் போல் நானும் வழிபடாமல் இருந்தால் எனக்கு நீ அருள் புரிய மாட்டாயா என்று பட்டர் அபிராமியிடம் கேட்கிறார். இப்படி கேட்பவர் யார் என்றால் அமாவாசை தினத்தில் சந்திரனை தோன்றச் செய்த அபிராமியிடம் பக்தியில் முற்றிய ஞானப்பழம். இந்த கேள்வி பட்டருக்காக கேட்டது மட்டுமில்லை, பக்தி செய்த நமக்காக பட்டர் கேட்கிறார். குறையுடைய நமக்காக நிறைவான பட்டர் அம்பாளிடம் உன்னை வணங்காது இருந்த ஞானிகளுக்கும் அருள் செய்தது போல் அந்த வழியில் நடந்த எனக்கு ஏன் அருள் புரியக்கூடாது என்று பட்டர் கேட்கிறார். முதலில் ஞானம் என்பது ஞானி யார் என்பது அறிய வேண்டும். ஞானம் என்பது அறிவும் அனுபவம் சேர்த்து வருவது. ஞானி கண்ணால் காண முடியாததை கண்டு அறிவதுதான் ஞானி. ஞானி விக்கிரக வழிபாடு செய்வதில்லை. ஞானி அனைத்திலும் இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றிலும் இறைவன் இருப்பதை உணர்கிறான். அந்த ஞானிகள் போலவே அடியேனும் செயல்பட்டால் இது தவறாகுமா என்று பட்டர் கேள்வி கேட்கிறார். பட்டர் இந்த கேள்வியை தனக்காக இல்லாமல் நமக்காக அபிராமியிடம் கேட்டதுதான் ஒன்றுமே செய்யாமல் இருக்க கேட்கவில்லை என்பதை உணர வேண்டும். ஆகவே ஞானிகளின் செயலை நம் செயலுடன் ஒப்பிட்டு ஒருபோதும் பார்க்கக்கூடாது. அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது தவமோ அன்றி செய்தவமோன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் பட்டர் ஒன்றுமே செய்யாமல் சோம்பேறிகளை குறித்து இதை சொன்னாரே அல்லாமல் ஞானிகளை பற்றி சொல்லவில்லை. காரணம், அவர் மெய்ஞான நிலையில் மேம்பட்டவர். ஆகவே ஞானிகளின் செயலும் சோம்பேறிகளின் செயலும் ஒன்றல்ல என்பதை இந்த வரிகளின் மூலம் பட்டர் உணர்த்துகிறார். மிண்டு செய்தாலும் பொறுக்கை என்றே என்னை வெறுக்கை அன்றே. இறுதியில் பட்டர் சோம்பேறியாக இருக்கும் ஒன்றும் செய்யாதவர்களுக்கும் அவர்களையும் அபிராமியிடம் மன்னித்து அருள் புரிய வேண்டுகிறார். அபிராமியை சுவாசமாக சுவாசித்தவர் பட்டர். அவர் அபிராமியிடம் மன்னிப்பு கேட்பது நமக்காக. இதுதான் ஞானிகளின் உயர்ந்த நிலை. பட்டர் அபிராமியிடம் ஞானி அல்லாத நான் ஞானிகள் வழியை பின்பற்றி ஒன்றும் செய்யாது இருப்பினும் அல்லது சோம்பேறியாக ஒன்றும் செய்யாமல் இருப்பினும் எப்படி ஆனாலும் என்னை பொறுத்தருளி ஆட்கொள்ள வேண்டும் என்று வெறுத்து தள்ளிவிடக்கூடாது என்றும் அபிராமியிடம் வேண்டுகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.